வந்து சமீபத்துல ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருந்தேன். ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சிரிசா, விட்டுட்டாலே கேர்லிசா. இந்த பாட்டு பாடியிருக்கேன். எல்லாருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாட்டு எவ்வளவு ஃபேமஸ், எவ்வளவு ஹிட்ன்றது தெரியும். இப்போ வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு படம் ஒண்ணு புது படம் ரிலீஸ் ஆகிருக்குது. யூத்ன்ற திரைப்படம். அதுல வந்து கருணாசாமி பையன் தென்னுன்றது வந்து நடிச்சிருக்காரு அந்த படத்துல. அந்த பாட்டை என்னை கேட்காமலே வந்து பர்மிஷன் என்கிட்ட கேட்காமலே வந்து பாடியிருக்காரு. என்னுடைய பாட்டை வந்து அவர் என்கிட்ட கேட்டு பாடணும். என்கிட்ட எப்படி பாருங்க, 2012 நான் வந்து பண்ண கேசட்டோட ஆல்பம் எல்லாம் பாருங்க. இது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி கானா பாடவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வராங்க. எவ்வளவு எவ்வளவு பேர் ஒட்டுமொத்த கானா பாடகர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வாழ்க்கையில. எப்படி முன்னேறித்து, எப்படி வருத்து, சின்ன வயசுல இருந்து கடன் வாங்கி அங்க இங்க இது பண்ணி நாங்க கஷ்டப்பட்டு வருவோம். எங்களை வளரவே விட மாட்டீங்களா? எங்களை ஏன் வளர விட மாட்டீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பின்னாடி நிறைய பாடகர்கள் இருக்காங்க. அவங்களும் வளர்ந்து வரணும். இப்ப என்னோட பாட்டை வந்து திருடி போட்டிருக்கீங்க. ஏன் திருடினீங்கன்னு எனக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல. இப்ப என்னோட வாழ்வாதாரமே அடிப்படுது, என்னோட அடையாளமே போகுது. இப்ப நீங்க படத்துல அந்த பாட்டை என்னோட மோனிஷா பாட்டை வச்சிருக்கீங்க படத்துல. எப்படி இப்ப என்னோட பாட்டை வச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னோட பாட்டே வந்து இல்ல, இன்னொருத்தர் வாய்ஸ் கேக்குது அதுல. என்று ஒரு அதான் கருணாஸ் சாரோட அவங்க பையன் வந்து பாடியிருக்காரு அந்த பாட்டை. எப்படி பாடலான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரமாட்டேங்குது. எனக்கு ரொம்ப முடியல. எல்லாரும் ஃபோன் பண்ணி எனக்கு டிஸ்டர்ப் பண்ண நேரம் மன உளைச்சலா இருக்குது எனக்கு. ஃபோன் மூலியமா சொன்னாங்க எனக்கு. ஃபோன் மூலியமா வந்து இந்த மாதிரி மாமா நீங்க வந்து பாடின பாட்டை வந்து யாரோ பாடியிருக்காங்க, உங்க வாய்ஸ் தான் நான் நினைச்சேன். நீங்க தானே பாடி எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுவதும் வந்து நீங்க பாடுன்னு தான் தெரியும். வேற யாரோ பாடியிருக்காங்க, நீங்க கேட்கல சின்ன சின்ன பசங்களாம் கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? அரசியல் அமைப்பு வாரிசுன்றதுனால வந்து என்னால வந்து எதுவுமே பேச முடியல. ஒரு பயமும் அச்சமாவே இருக்குது எனக்கு. யாரா மிரட்டுவாங்களா, கொலை மிரட்டல் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்குது எனக்கு. இப்ப நானும் பயந்துட்டேன்னா அப்போ மத்த என்ன சுத்தி சார்ந்த இருக்கிற கானா பாடகருக்கு யார் பேசுவா? எனக்கு அதனால நீதி வேணும். ஒரு ஆல்பம் பண்ணனால 1 வருஷமா உழைக்கணும். ஒரு 1 லட்சம் ரூபாய், அந்த 1 லட்சம் ரூபாய், அந்த 1 லட்சம் ரூபாய் கையில கிடைக்கிறதுக்கு 1 வருஷமா உழைக்க வேண்டியதா இருக்கும். அடித்தட்டு மனிதர்கள் எல்லாரும் எப்படி அப்படிதான் இருக்கிறாங்களே. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு 1 வருஷமா அங்கங்க மூட்டை தூக்கி இருக்கிற காசை கையில வச்சுன்னு கேசட் பண்றாங்க. ஆல்பம் அசால்ட்டா எடுத்து திருடி போட்டுடுறாங்க. அப்ப எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லையா? நீங்களே சைட்ல இருந்து எந்த தகவலும் வரல. நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்க அட்வொகேட் சார் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து பாட்டுன்றது வந்து என்னோட அம்மா மாதிரி. இப்ப நான் தான் பாடுன்றது வந்து உலகத்துக்கே தெரியும். அதை வந்து திருடி இருக்காங்க. இப்ப எப்படி என்னுடைய அடையாளமே போயிடுச்சு. அவர் பாடுறதுனால அவர் பாடின மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, கஷ்டமா இருக்கு. என்னால தூக்கமே வர மாட்டேது. நைட் எல்லாம் சாப்பிட கூட இல்லை. நான் 2 நாளா ஒரே போன் கால்ஸ் பண்ணினே இருக்காங்க எல்லாமே. எனக்கு அந்த படத்துல இருந்து பாட்டை எடுக்கணும், நீக்கணும். அந்த படத்துல இருந்து பாட்டை நீக்கணும். இல்ல எனக்கு உண்டான எல்லாமே பண்ணும். பணம் காசு கூட வேணாம், நான் காசு சம்பாதிக்கல. அந்த பாட்டு பாடி காசு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாட்டை பாடி இருப்போம். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கேசட் பண்ணி ஆல்பம் பண்ணி அதனுடைய உழைப்பை தர முடியுமா உங்களால? சொல்றேன், அந்த பாட்டை நீக்குங்க. இல்ல அந்த பாட்டுக்கு உண்டாந்து எங்களுக்கு எல்லாமே நீங்க பண்ணி ஆகணும். என்னோட அடையாளமே இல்லையே. அவர் பாடின மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே என்ன கேள்வி கேட்கறாங்களே. நான் மக்கள் மனசை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, கொடுப்பாங்களா? சொல்லணும். என்னோட பேரை பதிவு பண்ண சொல்லுங்க. திரைப்படத்துல என்னோட பேரை பதிவு பண்ண சொல்லுங்க. அந்த பாட்டை வந்து கானா பாட தினேஷ் தான் பாடினார் சொல்ல சொல்லுங்க. என்னோட வாய்ஸ் அவர் எப்படி பாடலாம் கேட்டா, அந்த மீடியால இருக்குது, இந்த மீடியால இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க. எவ்வளவு 10 மீடியால எடுத்து போட்டிருக்காங்க. எந்த மீடியால நான் கையெழுத்தே போட்டு கொடுக்கல. எனக்கு படிப்பு அறிவே இல்ல. படிப்பு அறிவு இல்லாம நான் வளர்ந்து வந்த ஒரு சிங்கரு. அந்த படத்தோட இயக்குனரே ஆமா தெரிஞ்சு இருக்கணும். அவரு கென்னுன்றவரும் அவரும் ஒரு சிங்கரு. அவருக்கும் தெரியணும்ல, ஒரு பிரபல கான பாடகருடைய பாட்டு நம்ம எடுத்து பாடலாமா? அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல. பர்மிஷன் கேட்காம நீங்க பாடினீங்கன்னா எப்படி? என்னுடைய அங்கீகாரமே இல்லை. எனக்கு அங்கீகாரம் என்ன பண்ண இல்லையே எதுவுமே. நான் என்ன பண்றது? யாருக்கிட்ட போய் சொல்றது? ஒண்ணுமே புரியல. என்னை சுத்தி எவ்வளவு பாடகர், எனக்கு கீழே வர பாடகர்லாம் எவ்வளவு பேர் வளர்ந்து வராங்க. எல்லாருடைய பாட்டை திருடி அசால்ட்டா போட்டுறாங்க. அவங்க கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அடித்தட்டு மக்கள்லாம் இப்படிதான் போட்டு மெதிச்சுனே இருப்பாங்களா எல்லாரையும் போட்டு?
எங்களுக்கு சங்கங்கள் இருக்குது, சங்கம் இருக்குது, நிறைய கானா பாடல் இருக்காங்க, தலைவரா இருக்காங்க. ராயபுரம் வினோத்தனா இருக்காரு, கானா பாலன் இருக்காரு, எவ்வளவு கானா பாடல் இருக்காங்க. அவங்க தான் இறங்கி வந்து குரல் கொடுங்க. எனக்கு எவ்வளவு பேர் பாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் யார் குரல் கொடுக்குது? எவ்வளவு பேர் சொன்னாங்க வேணா எதுவுமே சொல்லாத, பிரஸ் மீட் எல்லாம் போகாத, இது பண்ணாத, கம்ப்ளைண்ட் கொடுக்காத, அப்படி இப்படி சொன்னாங்க. நான் வந்து அப்படி பார்த்துருந்தேன்னா முடியாது. எனக்கு எவ்வளவு கானா பாடகருடைய பாட்டு திருடி போட்டிருக்காங்க. இப்ப நானும் பின் வாங்கிட்டேன்னா எங்களுக்கு நீதி வேணும்ல, யார் கொடுப்பான்? அரசியல் அமைப்பு வாரிசு அவங்க எல்லாம் கொலை மிரட்டெல்லாம் ஒன்னும் எதுவுமே கொடுக்கல. அதை பத்திலாம் நாங்க இது பண்ணல. அப்படி இருந்ததுன்னா நான் வந்து பேசியிருக்க மாட்டேன். நான் வந்து நிக்கிறேன். ஏன்னு கேட்டா என்னை சுத்தி எவ்வளவு கீழே எவ்வளவு கானா பாடகர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் யார் பேசுறது? சட்ட ரீதியா எதிர்கொள்ள போறேன். ஆமா, போராட்டம் பண்ண போறேன். அதை என்ன பண்ண